நாம நம்மளுடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் திரும்ப பெற முடியும். ஆனா ஒரு சில விஷயங்களை தவிர அதுல முதன்மையான விஷயம் என்னன்னா அதுதான் நேரம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வினாடியுமே ரொம்ப முக்கியமானது. ஒரு வினாடியை நீங்க இழந்துட்டீங்கன்னா அந்த வினாடியை நீங்க திரும்ப பெறவே முடியாது. இந்த மாதிரி நேரத்தை வீணடிக்கிற ஒரு நபருடைய சின்ன கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞர் வெற்றிகரமா ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நல்லபடியா தான் போயிட்டு வந்துச்சு. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் அப்படின்னு ரொம்பவே வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னன்னா, என்ன வேலை செய்கிறதா இருந்தால் கூட ரொம்ப இழுத்து அடித்து ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் அவர் திறமையான மனிதர். எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் கொடுத்தாலுமே அதை ரொம்பவே அழகமாக செஞ்சு கொடுத்துருவாரு. ஆனால் அதை செய்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிற நேரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை பற்றி அவங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் எல்லோருமே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீ நேரத்தை ரொம்ப வீணடிக்கிறப்பா, நேரத்தை சரியா பயன்படுத்து அப்படின்னு. கொஞ்ச நாள்ல இவங்க அப்பாவுமே இதை பார்த்துட்டு ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாரு. என்னன்னா, இந்த இளைஞன் வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஃபோன் வச்சுட்டு ஏதாவது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே நேரத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்த வேலையை முடிக்கக்கூடிய அந்த டைம் வரும்போது தான் வேகமாக அந்த வேலையை முடிப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இவங்க அப்பா இந்த பையன்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ உன்னுடைய நேரத்தை ரொம்ப அதிகப்படியாக வீணடிச்சிட்டு இருக்க. இப்படியே வீணடிச்சிட்டு இருந்தனா கண்டிப்பாக ஒரு சில வருஷம் கழிச்சு இதை நினச்சி நீ வருத்தப்படுவ அப்படின்னு அவங்க அப்பா அவருக்கு தெரிஞ்ச வழியில் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த இளைஞர் யார் சொல்கிறதுமே காதில் கேட்கல. அவர் எப்பவும் போல் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் அவருடைய கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வருது. அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனுக்குள்ள இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. உடனே அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இவர் தான் ரொம்ப திறமையான ஆளாச்சே, இவர்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேனேஜர் ரொம்ப நம்பிக்கையோட அந்த ப்ராஜெக்டை அந்த இளைஞர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த இளைஞருமே சரிங்க சார், கண்டிப்பாக நான் அதை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை வாங்குறாரு. ஆனால் எப்பவும் போல் அவருடைய ஃபோன்லேயே அவருடைய நேரத்தை எப்போதும் போல் வீணடிக்கிறாரு. ப்ராஜெக்ட் முடிக்கக்கூடிய அந்த நேரமும் வந்துருச்சு. இப்போ அந்த மேனேஜர் கேட்குறாரு, என்னப்பா ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா, கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. இந்த நபரோ அந்த ப்ராஜெக்டை இன்னும் முடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பாதி தான் முடிச்சிருக்காரு. இதனால் என்னாச்சுன்னா அவருடைய கிளைண்ட் ரொம்பவே கோவமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நாங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுமே தரமாட்டோம், இது ரொம்ப முக்கியமான வேலை, இதை நீங்கள் சீக்கிரம் முடிச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்கள்கிட்ட கொடுத்தோம். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம எல்லா உறவுகளையுமே முடிச்சுக்குவோம், எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு கடுசாக சொல்லிட்டு அந்த கிளைண்ட் எல்லோருமே ரொம்பவே கோவமாக போயிடுறாங்க. இதனால் கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அதனால் அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த லாஸுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தா இந்த இளைஞர் தான். உடனே அவரை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, உனக்கு ஆல்ரெடி நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆனால் உன்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன், ஆனால் நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட, கம்பெனி மேலேயும் பெரிய களங்கத்தை ஏற்படுத்திட்ட, இதுக்கு மேலே நீ இந்த கம்பெனியில் இருக்கவே கூடாது, உன்னை நான் இப்போவே டெர்மினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை வேலையை விட்டு தூக்குறாரு. இந்த விஷயத்த அந்த இளைஞர் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வேறு வழியே கிடையாது. அவருக்கு இப்போ வேலை போயிடுச்சு. உடனே அவரோட மனசுக்குள்ள, இந்த வேலை போனால் என்ன, வேற வேலை தேடிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் வேலை போனதுனால அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுதல் அடையுது. அதை இவர் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்னன்னா, வேலை போனதுனால அவருக்கு வருமானம் எதுவுமே இல்லை, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல. உடனே அந்த வீட்டுக்காரர் இங்கே பாருப்பா, 2-3 மாதம் வீட்டு வாடகை கொடுக்கல, தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி இந்த இளைஞரை வெளியே போக சொல்றாரு. இவர்களுடைய நண்பர்களுமே இவர்கிட்ட சரியா பேசுறது கிடையாது. இவங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இவர்கிட்ட சரியா பேசாம ஒதுக்கி வச்சிடறாங்க. இந்த மனிதருக்கு புரியுது, இந்த வேலை போனதுனால அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை இழந்திருக்காரு அப்படின்னு. அந்த சமயத்துல அவருடைய அப்பா ஒரு யோசனை சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ இப்ப ரொம்ப மன உளைச்சல்ல இருக்க, நீ பேசாம ஒன்று பண்ணு, கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு கிராமத்தில் நம்ம வீட்டு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் தங்கிட்டு வா, உனக்கு மன அமைதியாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இந்த இளைஞருமே அதை யோசிச்சுட்டு அந்த கிராமத்துக்கு இவருடைய துணிகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு போகிறாரு. இவர் அந்த கிராமத்தில் போய் பார்க்குறாரு. அந்த கிராமம் ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த அமைதியான சூழ்நிலையில் அப்படியே கொஞ்சம் நாட்களை கழிச்சிட்டு இருக்காரு. கிராமத்தில் அவர் செய்வதற்கு ஒரு வேலையுமே இல்லை. காலையில் எந்திரிப்பார், ஏதாவது சமைச்சு சாப்பிடுவார், அப்படியே அங்கே இருக்க தோட்டங்களில் நடந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருப்பார்.
அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த மரத்தடியில் அப்படியே உட்கார்ந்துட்டு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் இவர் அந்த ஆலமரத்தில் உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வழியாக ஒரு ஜென் துறவி ஒருவர் போகிறாரு. உடனே அந்த ஜென் துறவி இந்த இளைஞரை பார்த்துட்டு இவர் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. வந்த ஜென் துறவி, என்னப்பா என்னாச்சு, உன் முகம் ரொம்ப வாடி இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்குறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய புயல் வந்து என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனால் என்னன்னா புயலுக்கு காரணமே நான் தான், அதை என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவிக்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஜென் துறவியுமே அந்த இளைஞர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு, சரிப்பா உங்களுடைய முழு கதையுமே சொல்லு, என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா விஷயங்களையுமே கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞருமே நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாரு. இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வேலை போறதுக்கான காரணம் அவர் இந்த ப்ராஜெக்ட் முடிக்காததுனால இல்லை, அவர் அந்த ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் முடிக்காததுனால தான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேலையை ஒழுங்காக செய்யாமல் ஃபோன்லேயே நேரத்தை செலவிட்டது தான். ஃபோன்லேயே அதிகமான நேரம் போனதுனால இவரால் அந்த ப்ராஜெக்டை முடிக்கவே முடியல. எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலுமே அந்த நேரத்தை வீணடிச்சது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, உனக்கு இப்போவாது நேரத்தோட அருமை என்னன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உனக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஜென் துறவி ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னன்னா, முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அந்த விவசாயியுமே ரொம்ப கடினமான உழைப்பாளி. நிலத்தில் உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே நல்ல ஈடுபாடோடு செய்வார். ஆனால் அவருமே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே கொஞ்சம் தள்ளி போட்டு தான் செய்வார். எதையுமே சரியான நேரத்தில் முடிக்கவே மாட்டார். கொஞ்சம் இழுத்து இழுத்து செய்து கொண்டிருப்பார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பருவத்திலேயே பயிற்சி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அந்தந்த பருவத்தில் தான் அந்தந்த விதைகளை விதைக்கணும். அப்போ தான் அந்த விதைகள் நல்லபடியாக முளைச்சு நல்ல விளைச்சலை தரும். இந்த விவசாயி தான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பார் இல்லையா? அதனால் எல்லா மக்களுமே அந்த பருவத்தில் விதைகள் எல்லாத்தையுமே விதைச்சிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த பருவத்தை தள்ளி ரொம்ப நாள் கழிச்சு தான் நெல் விதைகளை விதைப்பார். இதனால் என்ன ஆச்சுன்னா, நெல் விதைகள் எதுவுமே முளைக்கலை. அது அறுவடை சமயத்தில் இவருடைய நிலங்கள் மட்டும்தான் காலியாக இருக்குது. மற்ற எல்லா நிலத்திலையுமே நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, இவருக்கு அந்த வருஷம் எந்த லாபமுமே கிடைக்கல. அவங்க வீட்டில் இருக்க எல்லோருமே பட்டினில வாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த விவசாயி உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சு அந்த வேலைகளை தள்ளி போட்டதுதான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால் என்னன்னா, ஒரு முறை தான் தவறு செஞ்சுட்டோம், அந்த தவறில் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம், மறுபடியும் விவசாயம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே எல்லாரையும் போலவே சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் விவசாயத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த வருஷம் அவருக்கு நல்லபடியாக லாபமுமே கிடைக்குது. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இந்த கதையில் வந்தது போல தான் அந்த விவசாயி நேரத்தை வீணடிச்சது போல நீயுமே உன்னுடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்த. அதனால் இப்போ நீ வந்து நேரத்தை திரும்ப பெற முடியாது. அதுக்கு பதிலாக நீ ஒன்று பண்ணலாம். உன்னுடைய தவறுகளை இருந்து நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு மறுபடியும் ஜீரோவில் இருந்து ஆரம்பி, கண்டிப்பாக நீ முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் துறவி சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞர் ஒரு புது உத்தியோகத்தோட அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு. அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் ஆன்லைனில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஆன்லைன்லேருந்து ஒரு நிமிஷம் கூட வீணடிக்காமல் எல்லா நேரத்தையுமே சரியான வழியில் பயன்படுத்துகிறாரு. நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, இவர் அந்த சின்ன சின்ன வேலைகள் மூலயமா நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவருடைய அந்த வேலைகள் எல்லோருக்கும் பிடிச்சி போய் நிறைய கம்பெனிகள் இவரை வேலைக்கு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இளைஞருக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு, நம்ம நேரத்தை வீணடிச்சோம்னா எந்த அளவுக்கு அது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்கு. எல்லார்கிட்டையுமே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கு. அதில் நமக்கு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போவோம். ஆனால் அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அதில் நம்மளுடைய நேரத்தை அதிகமான வீணடிச்சு கொண்டு இருக்கோம். அதில் இருந்து ஏதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டா பரவாயில்லைங்க. தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் நேரமே இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. இதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னா நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வீணடிக்காமல் இருக்க பாருங்க.
அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த மன வருத்தங்களை ரொம்ப சுலபமாக தவிர்க்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஒரு சின்ன ப்ராவர்ப் ஒன்று சொல்லலாம் இதுக்காண்டி, வருமுன் காப்போம் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையின் மூலியமாக நேரத்துடைய மதிப்பை பற்றி நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இது போலுமே இன்னுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.